4.7 பில்லியன் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் பிளான்ஸ் எல்லாமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக மந்த்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கமும் ஹியூஜாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியா எப்படி பண்ணுறது, எப்படி தொடங்குறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்குறோம். அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி, அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை இவங்க எப்படிலாம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் நம்ம ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறவங்க, ஜாகிங் போகிறவங்க, அண்ட் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் தாண்டி ஜிம்முக்கு போகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அதுவும் ஆஃப்டர் பேண்டமிக், அதாவது இந்த COVID-19 அந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனுக்கு அப்புறமா இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை வந்து அப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும், ரொம்பவே ஹெல்த் கேராக இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல சென்சஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் ஆப் ஆனி அப்படிங்கிற ஒரு ஆப்பினுடைய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அவங்க வெளியிட்ட அறிக்கை என்னன்னா, 71,000 புதிய ஜிம், புதிய யோகா கிளாஸ், புதிய ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவில் 71,000க்கும் மேலே புதிய உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இன்னைக்கு 2023 வரைக்குமே ரொம்பவே இன்க்ரீசிங்கான பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஜிம் பிஸ்னஸ். இந்த ஜிம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான 3 கொஸ்டினை உங்ககிட்ட கேட்டுக்கணும். நீங்கள் யாருக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் இந்த பிஸ்னஸை நீங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் இந்த பிஸ்னஸில் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய இந்த ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த 3 கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் உங்ககிட்ட தெளிவாக இருக்குன்னா இன்னுமே நீங்கள் தயங்க தேவையே இல்லை. ஸோ கேள்வியை கேட்டுட்டேன், ஆன்சர் நானும் சொல்லணும் இல்லையா? ஸோ யாருக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அதுவும் இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறவங்க, இந்த காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து கரியர் நோக்கி போகக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அவங்களுடைய ஹெல்த் மேலே ரொம்பவே அக்கறை வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜிம் உங்களுடைய சரௌண்டிங்கில் இல்லை. எங்கள் ஏரியாவில் யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட அட்ராக்டிவான விஷயங்களோட ஜிம்மு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் தாராளமாக வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அவங்கள தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப், இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க இல்லையா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹெல்த்தை அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஜிம் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கா நம்மளை சுற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக தேடிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஜிம் உங்கள் ஏரியாவில் இல்லைனா கூட தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபீமேல் ட்ரெயினர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள கூட ஹையர் பண்ணி உங்கள் ஜிம்மில் வச்சு உமனுக்கு மட்டுமே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் உமனுக்கு ஏற்ற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மார்னிங் 11 இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான கொஞ்சம் ஃப்ரீ டைமாக தான் இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய டைம். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீமேலுக்கு இந்த ஜிம் ட்ரைனிங் பற்றின விஷயங்களை அவங்களுடைய இடத்துல போய் சேர்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிம்முக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜிம் அமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எப்படிப்பட்ட லொக்கேஷனாக இருக்குது, அங்கே மக்கள், அதுலேயும் நான் சொன்ன மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ்லேருந்து அது ஒர்க்கிங் பீப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்களா, அதே மாதிரியே ஃபீமேல், அதாவது உமன், ஹவுஸ் ஹோல்டு உமன் இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ப்ரைஸ், அதாவது அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அதன் மூலமாக ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பட் அதற்கான இன்கமும் பல்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ரிசர்ச்சை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிறத நான் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்துறேன். அதே மாதிரி ஜிம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணதோட நம்ம அதோட விட்டுற மாட்டோம், அதை வந்து மார்க்கெட் பண்ணணும்னு நினைப்போம், வெளியே 4 பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ரொம்பவே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவை மாறிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ஜிம்முக்குன்னு ஏற்ற மாதிரியான ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நீங்கள் அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பேஸில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஜிம்மை வந்து பிரபலப்படுத்திட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த நியூ இயர், ஃபெஸ்டிவல் அண்ட் ஏதாவது ஒரு முக்கியமான டேஸ் வரும்போது அவங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரியே பர்த்டே ஆஃபர்ஸ் கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவருக்கு வந்து இந்த மந்தில் வந்து பர்த்டே வரப்போகுது அப்படின்னா அந்த மந்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய நபர்
நபருக்கு நீங்கள் வந்து எங்கள் ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இயர்க்கான ஆஃபர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 1 இயர் ஆஃபர், அதாவது நீங்கள் வந்து ஒரு லாங் டைம்க்கான ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஜிம்மை தேடி வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரியே லோக்கல் பேப்பர்ஸ், லோக்கல் டிவி சேனல்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அண்ட் இமெயில் மூலமாக கூட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணலாம். அண்ட் ஸ்பான்சர்ஷிப், பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட உங்களுடைய ஜிம்மை வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ப்ரொமோஷன்ஸ் மூலமாக உங்களுடைய ஜிம்மை வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்த முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபிட்னஸ் வந்து டூட்டராக இருக்கிறீங்க. அதாவது நீங்களும் ப்ராப்பராக ஃபிட்னஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கிறீங்க, ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேலாண்மை மற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கான மற்ற விஷயங்கள் என்னென்ன, எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, இந்த அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஆனால் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரே ஒரு பர்சன் நீங்கள் ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை எனக்கான விஷயங்களை நான் ஓடோடி பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆளே போதுமானது. ஸோ 1+1 சப்போர்ட் தான் இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். மற்ற எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நம்மளுடைய கிளைண்ட்ஸே பார்த்துப்பாங்க. அண்ட் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பண்ண போகிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா வெயிட் கேட்டகரியில இருந்துமே இந்த ஜிம்மை யூஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் வருவாங்க. மேபி ஒரு சில பேர் வெயிட் லெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சில பேர் வெயிட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா கிளைண்ட்ஸ் வருவாங்க, அடுத்தடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பராக, அதுவும் இந்த 70,000 எபோவில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ 70,000 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிம் பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெட்மில் போன்ற விஷயங்கள், எல்லா எலக்ட்ரானிக் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிம்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெரி லாங் இயருக்கு நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜிம்மை சூப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய வெயிட் மிஷின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் 5 lakhs அண்ட் எபோவ் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா ஜிம் பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடிஷ்னலாக கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் யோகா ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். ஸோ யோகா உங்களுக்கு தெரியும், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யோகா நல்லா தெரியும்னா ஜிம்முக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த யோகா கிளாஸ் மூலமாக நீங்கள் அடிஷ்னலாக ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லித் தர முடியும். அதே மாதிரி இந்த ஜூம்பா டான்ஸ் மாதிரியான விஷயங்களையுமே உங்களுடைய ஜிம்மில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வரக்கூடிய நபருக்கு இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களுடைய பைக்கை வைக்கிறதுக்காக இருக்கட்டும், பேக் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கான லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதே மாதிரியே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்பா மாதிரியான விஷயங்கள். இந்த ஸ்பா மாதிரியான விஷயங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் டைமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய உடம்புடைய ஃப்ளெக்சிபிள் ட்விஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா, ஸ்பா மாதிரியான விஷயங்கள், ஃபிசியோதெரப்பியான விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜிம்மில் அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜிம்முக்கு அட்ராக்டிவாக இதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த ஜிம் ஸ்டார்ட் பண்ணி நான் ஜிம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்போ புதுசாக ஜிம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜிம்மோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடாம மற்ற பர்சனல் ஃபிட்னஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஃபிசியோதெரப்பி இது மாதிரி விஷயங்கள் அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்பவே பிரம்மாண்டமாக உங்களுடைய ஜிம்மை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்பேற்பட்ட ஜிம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் இந்த அளவுக்கு ரொம்பவே ஹை வேல்யூவாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற ஜிம் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பர்சனல் சேவிங்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் சேவிங்ஸ் இருக்குது, ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அதன் மூலம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு இருக்குது, அடிஷனல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க் லோன் சப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கக்கூடிய நபர் அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சு கூட இன்றைக்கி ஜிம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரியே சாஃப்ட் லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க கிட்ட, அதாவது அவங்களால தர முடிஞ்ச சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரியே க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக, பார்ட்னர்ஷிப், ஸ்பான்சர்ஷிப் மூலமாக கூட நீங்கள் இந்த ஜிம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக நான் தெரிவிச்சிருக்கேன். ஸோ ஜிம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதை தாண்டி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அண்ட் அதை தாண்டி நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட். ஏன்னா அந்த ஜிம் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த லீவ் வந்து கண்டிப்பாக விட முடியாது. ஸோ வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாள், மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாள், ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாளும் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜிம் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு லேக்ஸ் கணக்கில், லட்சங்களில் நிச்சயமாக வருமானம் வந்து ஈட்ட முடியும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லட்சங்களில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வருத்தப்படாது. பட் உங்களுக்கு அந்த மந்த்லேயே கூட அதே லட்சங்கள் இல்லைனா கூட பட் லட்சங்களில் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பக்குவமாக தரமாக பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஒரு வீடியோ ஜிம் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, எப்படி நடத்துறது, அண்ட் என்ன மாதிரி விஷயங்களை அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீடைல்ஸுமே உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லையுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் கோர்சஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வெறும் 399 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா கோர்சஸையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த பிஸ்னஸ் எது அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். உடனடியாக நீங்களும் கீழே இருக்கக்கூடிய, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ குட்டி டாடா பாபையோட கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.